வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மண்டே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருச்சு. 26,000 பாயிண்ட்டை பிரேக் பண்ணி 25,800 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வரப்போற ட்ரேடிங் டேஸ்ல இந்த 25,800 தக்க வைக்குமாங்கிறதுல நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. இப்போ மெர்ஜர் டேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஐடிஎஃப்சிக்கு. ஐடிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ல டாடா மோட்டாரோட மெர்ஜர்ல பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் எல்லாமே வந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுல ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் இல்லாம நெகட்டிவா தான் போச்சு. அதே மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மெர்ஜர்லயும் இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துருமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னதான் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் ஒரு சில குவாலிட்டியான கம்பெனியில நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கலாம். அந்த வகையில் இப்போ மார்க்கெட்ல ஒரு சில ஸ்டாக்ஸ் அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இன்னும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ டாடா மோட்டார், ஐடிசி, ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ், டாடா ஸ்டீல், இது எல்லாமே லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ற ஒரு ஸ்டாக்ஸ் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 50 பொறுத்த வரைக்கும் மண்டே மார்க்கெட் 25,796 லெவல்ல க்ளோஸ் ஆச்சு. நேற்று பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் லீவ், காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு மார்க்கெட் ஹாலிடேவா இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் படப்படன்னு 26,777 பாயிண்ட் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இப்போ மார்க்கெட்ல இருக்கிற சுச்சுவேஷனும் சரி, குளோபல் நியூஸஸ் எல்லாமே அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸஸா இல்லை. முதல் நடந்த மாதிரி மார்க்கெட் ஈஸியா இந்த 26,277 பழைய ஹையை மறுபடியும் தாண்டது நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற 25,800 பாயிண்டவே இவங்க தக்க வைக்கிறதுல நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. இப்ப இதுக்கு உண்டான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஈரான் அண்ட் இஸ்ரேல் வார் இன்னும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லாஸ்ட் வீக்ல பாத்தீங்க அப்படின்னா ஈரான் இஸ்ரேல் மேல நிறைய மிசைல் அட்டாக் பண்ணதுனால கூடிய சீக்கிரம் இஸ்ரேல் நாங்க இதுக்கு ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க. இஸ்ரேலை ப்ரொடெக்ட் பண்றதுக்கோசரம் யூஎஸ் நாங்க ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுனால இந்த வார் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் ஓவர் வேல்யூஷனா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கன்சிடர் பண்ணிட்டு எஃப்ஐஐ செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட் வீக்ல பாத்தீங்க அப்படின்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய சிமிலர் பேக்கேஜ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓவர் வேல்யூஷன்ல இருக்கிற இந்தியன் மார்க்கெட்டுக்கு பதிலாக அண்டர் வேல்யூஷன்ல இருக்கிற சைனா மார்க்கெட் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு எஃப்ஐஐ ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்ல இருக்கிற அமௌண்ட் அவங்க வித்ட்ரா பண்ணிட்டு சைனா மார்க்கெட்ல டிப்ளாய் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த ரீசன்ஸ்னால பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட் 25,800ங்கிறதுவே இன்னைக்கு தக்க வைக்கிறதுல நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. இன்னைக்கு நெகட்டிவ்ல ஓப்பன் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ மார்க்கெட் பழைய ஹையை ரீச் பண்ணும் அப்படிங்கிறது இமீடியட்டா வாய்ப்பு இல்லை. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் நியூட்ரலா தான் ட்ரேட் ஆகும். எப்போ மறுபடியும் இந்த ஃபெட் ரேட் கட் இது எல்லாமே நெக்ஸ்ட் வரப்போதோ, இந்த வார் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆக போதோ அப்பதான் மார்க்கெட் ஒரு நல்ல ஹையை கொடுக்கும். ஏன்னா யூஎஸும் வாரில் இன்வால்வ் ஆகிறப்ப அவங்களோட மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா அது டைரக்டாவே இந்தியன் மார்க்கெட்டையும் அஃபெக்ட் பண்ணும். எஃப்ஐஐ செல் பண்ணாலும் நம்ம டிஐ முடிஞ்ச வரைக்கும் பை பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அதுவுமே கொஞ்சம் ஸ்டாப் ஆகிறப்ப நம்ம மார்க்கெட் கொஞ்சம் ஹெவியான ஃபாலோ பார்க்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று எல்லாமே நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆச்சு. இந்தியன் கிஃப்ட் நிஃப்டி கூட பாத்தீங்க அப்படின்னா 25,801 லெவல்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நெகட்டிவா இருக்குதுனால இன்னைக்கு ஓபன் ஆக போற மார்க்கெட்டும் கொஞ்சம் நெகட்டிவா ஓபன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி நம்ம சேனல்லயே இந்த டாடா மோட்டார்ஸ் டிவிஆரோட மெர்ஜரை பத்தி டீடைலாவே பார்த்தோம். ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார் டிவிஆர் டீலிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே டாடா மோட்டார் ஷேர்ஸ் கொடுத்தாங்க. அதுல அவங்க அனௌன்ஸ் பண்ண ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இல்லாம அதுல டாக்ஸ் எவ்வளவு அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டுக்கு ஸ்டாக்ஸை செல் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற ஸ்டாக்ஸை கொடுத்தாங்க. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட்டே இல்லாத அளவுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய யூஸ் இல்லாம போயிருச்சு. யாராரு இந்த டாடா மோட்டார் டிவிஆர் ஷேர்ஸ் மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட்டுக்கோசரம் கன்சிடர் பண்ணாங்களோ அவங்க அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸா அமையல. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் சரி, ஐடிஎஃப்சி லிமிடெடும் மெர்ஜ் ஆக போகுது. ஸோ இதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டர்ல இன்னொரு ஸ்டாக் மெர்ஜ் ஆயிருச்சு, ஒரு ஹியூஜான பேங்க் ஹெச்டிஎஃப்சி லிமிடெட், ஹெச்டிஎஃப்சி பேங்க். இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரேஷியோல மெர்ஜ் ஆச்சு. இந்த மெர்ஜர் ரேஷியோல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டாக்ஸ் எந்த ஒரு கால்குலேஷனும் இவங்க போட்டு ஸ்டாக் எதையும் விற்கல. ஆஸ் யூஷுவல் அவங்க என்ன ரேஷியோல சொன்னாங்களோ அதே ரேஷியோல ஸ்டாக்ஸ் அலோகேட் பண்ணாங்க. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் அது டிவிஎஸ்எஸ், ஓட்டிங் ரைட்ஸ், இந்த மாதிரி அது ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன். இது பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டரா இருக்கிறதுனால ஸோ ஆல்ரெடி
மார்க்கெட் லீடரா இருக்கிற HDFC லிமிடெட் வந்து நடந்ததுனால அதே பேட்டர்ன்ல நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி டாக்ஸ் வராதுன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னுமே நியூஸஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட்டா கிடைக்கல. அதை கலெக்ட் பண்ணிட்டு டெஃபினட்டா வந்து வருமா வராதா அப்படிங்கறத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல வந்து டாக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கும் IDFC லிமிடெட் மெர்ஜ் ஆகிறதுல வந்து நமக்கு எந்த ஒரு டாக்ஸும் வராது. ஆஸ் யூஷுவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்களோ அந்த ரேஷியோல வந்து மெர்ஜ் ஆகும். அவங்க கொடுத்துருக்கிற ரேஷியோ IDFC லிமிடெட் வந்து 100 ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர்ஸ் வந்து 155 ஷேர் கொடுக்க போறாங்க. IDFC லிமிடெட் வந்து முடிஞ்ச வரைக்கும் 10 வர்ற மாதிரி நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டா வந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மெர்ஜர்ல வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டே கிடையாது. இப்ப மண்டே ட்ரேட் ஆகிறத பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த ரேஷியோ பிரகாரம் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்ல வந்து 155 ஸ்டாக் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்ப பிரைஸ் 73 ரூபாய்ன்ற லெவல்ல 11,315 ரூபாயா இருக்கு. அதே IDFC ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா இது 11,100 ரூபாயா வருது. இதுல வந்து டிஃபரன்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா வெறும் 200 ரூபா தான் இருக்கு. இதுல எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஸோ நீங்க IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை வந்து லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர்ஸை கன்சிடர் பண்ணுங்க. இந்த IDFC லிமிடெட் வந்து மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட்டுக்கோசரம் வாங்குற, இதுல ஒரு லிஸ்டிங் கெயின் பார்க்கலாம், ப்ராஃபிட் கெயின் புக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதை வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. எந்த ஒரு பெரிய யூஸும் வராது. முடிஞ்ச வரைக்கும் இப்ப நம்ம பார்த்து இந்த டாடா மோட்டார் DVR டீலிஸ்டிங் ஆகட்டும், HDFC பேங்கோட மெர்ஜர் ஆகட்டும், இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ஸ்டாக்கையும் வந்து இந்த மாதிரி கார்பரேட் ஆக்ஷன்ஸ்கோசரம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம கன்சிடர் பண்ணினா மட்டும்தான் இதுல வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் கிடைக்கும். ஸோ இப்ப IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்தவரை இது வந்து இமீடியட்டா வந்து ஒரு நல்ல ரிட்டர்னையும் கொடுக்க போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஏன்னா HDFC லிமிடெட்லயே HDFC பேங்க் மெர்ஜருக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 2-3 இயர்ஸ் அந்த பேங்க் வந்து ஒரு பெரிய ரிட்டர்னவே கொடுக்கல. அந்த பேங்க் எல்லாமே மெர்ஜ் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகி நல்ல ஒரு ரிசல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுல அவங்களுக்கு நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. அதே ப்ராப்ளம் வந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்லயே IDFC லிமிடெட்லயே டெஃபினட்டா வரும். ஸோ அதனால வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதோட லிக்விடிட்டியும் வந்து ஜாஸ்தி ஆகும். அப்படி மார்க்கெட்ல இந்த ஸ்டாக்கோட வால்யூம் ஜாஸ்தி ஆகிறப்ப ஷெல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இப்ப இருக்கிற ரேட்டே வந்து சப்ஸ்டெயின் பண்றது நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. ஸோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து நெகட்டிவா கீழே போறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இமீடியட்டா வந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை வந்து நீங்க வந்து இதுல ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைச்சிடும் அப்படின்னு வந்து நினைச்சு இதை யாரும் பை பண்ணாதீங்க. 5 to 10 இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம்ல வெயிட் பண்ற அப்படி இருந்தா மட்டும் இந்த ஸ்டாக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி போயிட்டு இருந்தாலும் ஒரு சில குவாலிட்டியான ஸ்டாக்ஸ்ல வந்து நம்ம ரெகுலரா வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஸ்டாக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார் வந்து ஒரு முக்கியமான ஸ்டாக்கா இருக்கு. இது 52 வீக் ஹைன்னு பாத்தீங்க அப்படின்னா 1180 ரூபாய்ன்ற ரேட்டுக்கு போச்சு. அதுக்கப்புறம் நியர்லி ஒரு 15 to 20% வரைக்கும் கரெக்ஷன் ஆகி இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இதுல மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமொபைல் சேல்ஸ் எல்லாம் டவுன் ஆனதுனால இந்த ஸ்டாக்கை வந்து கொஞ்சம் நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ற அப்படி இருந்தால் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுலயுமே டாடா மோட்டார்லயே நிறைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே டிமெர்ஜர் எல்லாம் வரப்போகுது. கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாகவும் பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே தனியாக பிரிக்க போறாங்க. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி கார்பரேட் ஆக்ஷன்ஸ் கோசம் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணாம லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு நல்ல வெல்த் இவங்களோட பிசினஸ் மாடல் ஃபண்டமெண்டல் இதை மட்டும் செக் பண்ணிட்டு இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணுங்க. ITC வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து மார்க்கெட் ஃபால் ஆகுதோ அந்த மாதிரி டைம்ல தான் வந்து ITC ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் மார்க்கெட்ல நிற்கும். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இப்போ ITC வந்து 500க்கு மேல ஸ்ட்ராங்கா தான் இந்த கம்பெனி வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுவுமே வந்து நியர்லி 52 வீக் ஹைக்கு பக்கமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன் தான். அதர் ஸ்டாக்கை கம்பேர் பண்ணுறப்ப டாடா மோட்டாரும் சரி ITCயும் வந்து அதர் ஸ்டாக்கை கம்பேர் பண்ணுறப்போ ஓரளவுக்கு அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்து சைனாவில் வந்து சிமிலர் பேக்கேஜ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் வந்து அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணதுலேருந்து டாடா ஸ்டீல் வந்து நல்ல ஒரு பவுன்ஸ் பேக்கை கொடுத்துருக்கு. ஸோ சைனா மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, சைனாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா நம்மளோட இந்தியன் ஸ்டீல் செக்டர்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாடா ஸ்டீலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 185 ரூபாய்க்கு போன ஸ்டாக் வந்து இப்போ 150 ரூபாய்க்கு ட்ரேட் ஆச்சு. இப்போ லாஸ்ட் வீக்ல தான் ஒரு சின்ன பவுன்ஸ் பேக்கை கொடுத்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் நியூஸஸ் வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா வந்து கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் இது 400 ரூபாய்ன்ற லெவலுக்கு வரைக்கும் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இப்போ 350 ரூபாய்ன்ற லெவல்ல இப்போ இந்த கம்பெனி வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஜியோ
ஃபினான்சியல் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ப்ராப்பரான பிஸ்னஸ் மாடல் இல்லைனாலும் அவங்க ப்ரொசீஜர் பிரகாரம் ஒவ்வொரு பிஸ்னஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்துக்கிறாங்க. பிளாக் ராக் இந்த மாதிரி டைப் ஆகட்டும், ரீட்டைல் பிஸ்னஸ், கமர்ஷியல் பிஸ்னஸ், இது லோன் பிஸ்னஸ், பேடிஎம் சர்வீஸ் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் சர்வீசஸ், இந்த மாதிரி அவங்க நிறைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்து கொண்டுகிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம 5 to 10 இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு லாங் ஃபோக்கஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணும். நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் குரூப், அதாவது பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு பெரிய கம்பெனி அப்படின்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தான் இருக்குது. ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு குவாலிட்டியான வெல்த்தை கிரியேட் பண்ணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து நம்ம எஸ்ஐபி மோட்லையோ இல்லை மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் வருது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் லம்சம் மோட்லேயே இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.